Hello friends, welcome to சாடியா சமையல். இன்னைக்கு நாம கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறோங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்துர்க்கேங்க. 1/4 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன். 1/4 கிலோ வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். தாளிக்கு கொஞ்சம் சோம்பு எடுத்துர்க்கேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி மட்டும் அரைக்க போறேங்க. வாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாங்க. தொக்குன்றதுனால நம்ம மெலிசா கட் பண்ணிக்க போறோம். கத்திரிக்காய் நல்லா இருக்கு. நீங்க கட் பண்ணும்போது பூச்சி எதுனா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுத்தமா கட் பண்ணிக்கோங்க. இது போல மெலிசா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தனியாக கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கத்திரிக்காய் சேர்த்துடலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள கத்திரிக்காய் நல்லா வதக்கலாங்க. பொடிசா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை மிளகோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. போதும். ஓரளவு குக் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இருக்கிற அளவை விட பாதி அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மசாலா நல்லா கொதிச்சிச்சுங்க. தக்காளி போட்டதெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. கிரேவியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம்
சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.